Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம December 29th உடைய current affairs பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா மெடாரம் ஜத்தாரா, the legal hurdles in freeing Hindu temples, what is the proposal to ban the sale of single cigarettes, putting off caste census will only benefit the privileged groups, 1.5-degree warmer world looms but it's not the end, how disputes among the states resolved, miscellaneous news and POQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த POQக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. பாஸ்ட் 4 மந்த்ஸ்க்கு இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 99 rupees. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதாவது மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் மெதாராம் ஜத்தாரா. இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவலை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். அதாவது சம்மக்க சரளம ஜத்தாரா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். இது எந்த ஸ்டேட்டில் வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா ஸ்டேட்டில் கொண்டாடுறாங்க. இது ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல். இது எத்தனை நாள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 days நடக்கும் அண்ட் இட் இஸ் அ பை ஆனுவல் ஃபெஸ்டிவல். அப்புறம் இங்கே பத்ராச்சலம் அப்படிங்கிற இடத்த பற்றி சொல்லியிருக்காங்க. பத்ராச்சலத்தை வந்து சவுத் அயோத்தியா அப்படிங்கிற இன்னொரு பேர்லையும் கூப்பிடுறாங்க. இப்போ இந்த மெதாராம் ஜத்தாரா இந்த ஃபெஸ்டிவல் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். First, it is a tribal festival of honoring the goddess Samakka and Saralama. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வந்து ட்ரைபல் காடஸஸ். இவங்களை வந்து கமமரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறாங்க, முக்கியமாக தெலங்கானா ஸ்டேட்டில். 1996 வந்து இந்த ஜத்தாரா ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, இதை ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இருக்கும், பட் இப்போ வந்து இது தெலங்கானா ஸ்டேட்டில் தான் இந்த பர்டிகுலர் ரீஜன் அப்படிங்கிறது இருக்குது. இட் இஸ் செலிப்ரேட்டட் ஒன்ஸ் இன் 2 years. நம்ம முன்னாடியே பார்த்தோன்னே ஒரு பை ஆனுவல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த ஃபெப்ரவரியில் இங்கிலீஷ் மந்த் ஃபெப்ரவரி, அப்புறம் அவங்களுடைய ஒரு ட்ரைபல் மந்தில் மகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன் தி ஃபுல் மூன் டே பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. இதில் எந்த ஒரு வேதிக்கோ இல்லை பிராமணிக் இன்ஃப்ளூயன்ஸோ கிடையாது. நம்ம இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபேர் இந்த மெடாரம் ஜத்தாரா ஆஃப்டர் தி கும்பமேளா. ஸோ கும்பமேளாக்கு அப்புறம் 2வது மிகப்பெரிய ஃபேர் கொண்டாடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடாரம் ஜத்தாரா ஃபெஸ்டிவல் தான். Celebrated by the second largest tribal community of Telangana for 4 days. ஸோ தெலங்கானாவில் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து கோயா ட்ரைப்ஸ். இந்த கோயா ட்ரைப்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஃபெஸ்டிவலை வந்து பெரிய அளவில் கொண்டாடிட்டுருக்காங்க. இப்போ இந்த ட்ரைபல் குரூப்ஸே பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவங்க கூட வந்து யார் கொலாபரேட் பண்ணி இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தெலங்கானா. அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வேறு என்னென்னலாம் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ட்ரைபல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Ministry of Tribal Affairs continues support to this festival, aims to generate awareness and harmonious bond between the visitors and tribal communities of Telangana. இப்போ நம்ம நியூஸில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோ இல்லை வேறு யாராவது ஒரு சிவிலியன் வந்து ட்ரைபல் ரீஜனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வயலன்ஸ் நடந்து இறந்து போயிடுறாங்க இந்த சிவிலியன்ஸ். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் நார்மல் இப்போ நம்மளுடைய பிளெயின்ஸில் இருக்கக்கூடிய மக்களும் ட்ரைபல் பீப்புளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் கீழே நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் தான் என்னென்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எடுத்து பெரிய அளவில் நடத்துறது. It assists the tribal to preserve their unique tribal tradition, culture and heritage and promote their tribal history on a global scale. It is also an embodiment of the spirit of Ek Bharat Shrestha Bharat. ஸோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத்னுடைய ஒரு சிம்பிளாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்க்கணுன்னா மெதாராம் ஜத்தாரா அப்படின்னாலும் சம்மக்க சரளமா ஜத்தாரானாலும் ஒரே நேம் தான். இவங்க இதை வந்து எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோயா ட்ரைப்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. இட் இஸ் அ ட்ரைபல் ஃபெஸ்டிவல். இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா சம்மக்க சரளமா அந்த மதர் அண்ட் டாட்டர்ஸ் வந்து அவங்கள கமமரேட் பண்ணுற விதமாக இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. இது ஒரு பை ஆனுவல் ஃபெஸ்டிவல். அண்ட் இந்த ஃபெஸ்டிவலை பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே இருக்காங்களே அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க டு ப்ரமோட் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அண்ட் அதர் விசிட்டர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் த லீகல் ஹர்டல்ஸ் இன் ஃப்ரீயிங் ஹிந்து டெம்பிள்ஸ். இப்போது கோவில் இருக்கு இல்லையா, எல்லா கோவிலும் வந்து ஒரு சில ரீஜனில் வந்து அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களே நடத்திட்டு இருப்பாங்க. பட் நிறைய பெரிய பெரிய டெம்பிள்ஸ்லாம் வந்து அறநிலையத்துறை வந்து எடுத்து நடத்த ஆரம்பித்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஒவ்வொரு கோயிலாக வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எப்படி இந்த மாதிரி டெம்பிளினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்குங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். இனிஷியலாக வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்காங்களே, அவங்க தான் வந்து 1927 மெட்ராஸ் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க, எனாக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1950s நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, லா கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த லா வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஃபண்டெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபண்டு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இந்த கோவில் நிலங்கள் இருக்கும் இல்லையா, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா TNHRCE, ஸோ தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத எனாக்ட் பண்ணியிருந்தாங்க. In the landmark Shirur Muth case, the court upheld the overall law, though it struck down some provisions. ஸோ கோர்ட் வந்து அப்ஹெல்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஓவரால் லாவை, பட் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் ஸ்ட்ரக் டவுன் ஆகிருந்துச்சு. A revised TNHRCE Act was legislated in 1959 and holds the field today. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1959 இந்த ஆக்டை மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டில் நவ் இந்த ஆக்ட் இருந்துகிட்ருக்கு. நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 1960 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் கமிஷன் அப்படிங்கிறத கான்ஸ்டியூட் பண்ணாங்க. இதனுடைய சேர்பர்சன் வந்து டாக்டர் CP ராமசுவாமி ஐயர். இவர் வந்து எதுக்காக இந்த கமிட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹிந்து பப்ளிக் ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேட்டர் பற்றி நிறைய ரீசர்ச் பண்ணணும், ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த கமிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் கமிட்டி வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டெம்பிள்ஸ்னுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் தப்பான அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை அந்த மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்டோ லேண்டோ நடக்காமல் இருக்கும், கவர்மெண்ட்டு உள்ளே என்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி பேர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிகார்டிங் தி டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த கமிட்டி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் CP ராமசுவாமி ஐயர் கமிட்டி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1960 இதை கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கண்ட்ரி லெவலில் வந்து இந்த மாதிரி ஆக்ட்ஸு கமிட்டிலாம் இருக்குது. இப்போ ஸ்டேட் லெவலில் ஒரு சில ஒர்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைக்கம் ரீஜனில் நடந்த சில இஷ்யூஸ்னாலையும் ட்ராவன்கோர் டெம்பிள் என்ட்ரி ப்ரொக்ளமேஷன் 1936 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிகேட்ஸ்க்கு அப்புறம் கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி டெம்பிள்ஸை யார் வேணாலும், ஸோ இந்த பேக்வர்ட் கிளாஸஸோ இல்லை மற்றவங்களோ யார் வேணாலும் அர்ச்சகர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 2021 ஆகஸ்ட்டில் வந்து நம்ம டிஎம்கே இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த காஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து அர்ச்சகராக வரலாம், ஆல் கேஸ்ட் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ரீஃபார்ம்ஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விமன் ஓதுவர் சிங்கர் ஆஃப் ஹிம்ஸ். Appointments under the TNHRCE Act which included archakas from all caste and a woman ஓதுவர் singer of hymns. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் வந்து கவர்மெண்ட்டு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. என்னென்னா இன்டெகிரேட்டட் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த ITMS சிஸ்டம் மூலயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுடைய ரெக்கார்ட்லாம் இருக்குல்லையே அது எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுக்காகனா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இப்போ கோவிலுக்கு வந்து இப்போ திருப்பதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லட்சக்கணக்கான பணம் வந்து வரும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து எடுத்து நடத்தணும். ஏகப்பட்ட ஃபேமஸான டெம்பிள்ஸில் வந்து இந்த மாதிரி பணம் வரும். அந்த பணத்தை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இன்டெகிரேட்டட் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கீழே இது எல்லாம் இந்த எல்லா ரெக்கார்ட்ஸ் வந்து டிஜிட்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்னு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சகர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இன்ஸ்டியூட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ஜுவல்லரி வருது இல்லையா, கோயிலுக்கு டொனேஷனாக வருது இல்லையா, அதை வந்து கோல்டு பார்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. அப்புறம் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய ப்ரீஸ்ட்டுக்கு மந்த்லி இன்சென்டிவ்ஸ் கிட்டத்தட்ட 13,000 டெம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி இன்சென்டிவ் கொடுக்குறது. அப்புறம் அரௌண்டு 10,000 செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லா டெம்பிள்லேயும் வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீஃபார்ம்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எல்லா கேஸ்ட்டை சேர்ந்தவங்களும் அர்ச்சகர்களாக வரலாம் அப்படின்னு சொன்னப்போ நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சிலர் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து எதிர்த்திருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து டாக்டர் BR அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு கோட்டை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்ம சொசைட்டியை பொறுத்தவரை எல்லாருமே நம்ம ஈக்குவலாக கன்சிடர் பண்ணணும். யாரையுமே வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே என்ன சொல்லியிருப்போம்னா, டிஸ்கிரிமினேஷன், இன்ஈக்குவாலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜெர்னலிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரலாம், அதுக்கான பவர் வந்து ஸ்டேட் கிட்டே இருக்குது. பட் ஸ்டில் என்னென்னா, அந்த முக்கியமான ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். மற்றபடி ரீஃபார்ம்ஸ் எல்லாமே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் upheld laws such as the TNHRCE Act and found them to operate within the constitutionally permissible framework of regulating the secular aspects of the Hindu religion. நம்ம வந்து செக்குலராக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இல்லையா, அதனால் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எந்த அளவுக்கு பெர்மிசபிள் லிமிட் இருக்கோ அதுக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணணும். அதை தாண்டி எந்த ஒரு பெரிய அளவு
ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம டெம்பிள்ஸ் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்க, ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இனிஷியலாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1950 டைமில் லா கமிஷன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஆக்டை வந்து கொண்டு வரணும். அப்புறம் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஹெச்ஆர்சி, தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் பற்றி பேசியிருப்போம். அது எந்த மாதிரிலாம் எவால்வ் ஆகியிருக்கு, என்னென்ன ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு கமிட்டி பற்றி பார்த்துருப்போம். ஸோ எந்த கமிட்டி வந்து இந்த மாதிரி ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் பேஸ்டு வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சிபி ராமசுவாமி ஐயர் கமிட்டி வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், வாட் இஸ் தி ப்ரொபோசல் டு பேன் தி சேல் ஆஃப் சிங்கிள் சிகரெட்ஸ். ஸோ சிங்கிள் சிகரெட்ஸ் வந்து சேல் பண்ணது பேன் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஒரு லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி கேன்சர் மேனேஜ்மெண்ட் அதை ப்ரிவென்ட் பண்ணணும், டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அது எதனால் வருது, அந்த சோர்ஸ் ஆஃப் கேன்சர் இந்த டொபாக்கோ அண்ட் சிகரெட் யூசேஜில் இருக்குது இல்லையா, அதனுடைய சப்ளையை நம்ம குறைக்கணும். அப்போ தான் வந்து கேன்சர் குறைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும், ஈஸியராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த கேன்சரை பொறுத்தவரையும், பட் ஸ்டில் இட் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல், ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இந்த மாதிரி டொபாக்கோஸ் அண்ட் அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பேன் பண்ணுறப்ப ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளேவாக இருக்கும் கேன்சர் ப்ரிவென்ஷனில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட் ஆர் தி ப்ரொபோசல்ஸ்? இந்த பர்டிகுலர் ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து என்னென்ன ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க. The report cites the National Health Policy 2017 endeavor for a relative reduction in the current tobacco use by 30% by 2015. இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டொபாக்கோ யூசேஜ் இல்லாமல் 2025 ஒரு 30% நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு என்னென்னலாம் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு ஜஸ்ட் டேட்டா பாயிண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா நம்ம அதிகமான டேக்ஸ் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன், டேக்ஸ் வந்து அதிகமாக போடணும் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பிளேசஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸோ இல்லை முக்கியமான பப்ளிக் பிளேசஸில் ஸ்மோக்கிங் ஏரியா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஏரியாஸ் இருக்கிறத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து செகண்ட் சஜஷன். அண்ட் தேர்ட் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்கா அண்ட் தென் பான் மசாலா இதையும் வந்து நம்ம ப்ராகிபிட் பண்ணணும். அது வந்து டேரக்ட் இன்டேரக்ட். இப்போ நம்ம இந்த பான் மசாலா அதை பற்றிலாம் விளம்பரம் டிவிலே கூட பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி அதனுடைய சப்ளையும் வந்து நம்ம குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் சஜஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 முக்கியமான சஜஷன் என்ன அப்படின்னா, டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம டேக்ஸ் அதிகமாக்கணும், அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஸ்மோக்கிங் ஏரியாஸ்லாம் இருக்குது இல்லையா பப்ளிக் பிளேசஸில், அந்த பப்ளிக் பிளேஸில் இருக்கிறத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். பர்டிகுலராக ஸ்மோக்கிங் ஏரியா அப்படின்னு இருக்கக்கூடாது, அது நம்மளே ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதனால் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், பான் மசாலா அண்ட் தென் குட்கா அதுலேயும் வந்து நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு இந்த 3 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து கேன்சர், ஓரல் கேன்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற காரணத்தினால தான். ஸோ ஓரல் கேன்சர் ஒரு ரீசனாக இருக்குது இதை நம்ம பேன் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் ரீசன், நம்ம இந்தியாவில் வந்து டொபாக்கோ பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னுடைய காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் ஏகப்பட்ட பேர் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிக்கிறவங்க அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ லோயஸ்ட் ப்ரைஸ் ஒன்று காரணம், இன்னொன்று வந்து இந்த ஓரல் கேன்சர்னுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. இந்த 2 ரீசன்ஸ்க்காக தான் இதெல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சஜஷன் இந்த பர்டிகுலர் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி சஜஷன் கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த சிங்கிள் ஸ்டிக் சிகரெட்ஸில் இவ்வளோ கான்சன்ட்ரேஷன், மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குல்லே, எதனால் இதில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் யூத், அடல்சன்ட் அண்ட் யூத் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சிகரெட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று வந்து வாங்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போது இந்த பேன் பண்ணுறோம், சிங்கிள் ஸ்டிக் சிகரெட்ஸ் வந்து பேன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு பாக்ஸாக அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பர்டிகுலர் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதனால தான் அவங்க சிங்கிள் ஸ்டிக் சிகரெட்ஸை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இதை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு மணி ஒரு லிமிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா அதை வந்து வாங்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இதை வாங்காமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு உத்தரவாதமும் தரவும் முடியாது. இந்த பாயிண்டில் பாருங்கள், single sticks are also preferred by the people who may want to take them up for experimentation and have not started smoking on a regular basis. A ban on single stick sales would compel a potential consumer to buy the entire pack, which may not particularly economical. ஸோ எக்கனாமிக்கலாக இருக்காது இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ஸ்டிக் இதை பேன் பண்ணோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக ட்ரை பண்ணி வாங்குறாங்க இல்லையா, அவங்களும் வந்து இதை வாங்குவாங்க. அதனால தான் முக்கியமாக இந்த சிங்கிள் ஸ்டிக்காக சிகரெட்ஸை பேன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க.
The World Health Organization has observed that all forms of tobacco are harmful and there is no safe level of exposure to tobacco. எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் டொபாக்கோமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லான்செட் ஸ்டடி இருக்கு இல்லையா, நம்ம ரீசெண்டாக அந்த சர்விக்கல் கேன்சர் பற்றின ஸ்டடி கூட லான்செட் தான் கொடுத்துருப்பாங்க. லான்செட் இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030 கிட்டத்தட்ட 7 மில்லியன் ஆனுவல் டெத் வந்து எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் கண்ட்ரீஸில், மிடில் அண்ட் லோ இன்கம் கண்ட்ரீஸ்லேருந்து வரும். ரீசன் ஸ்மோக்கிங். ஸோ மிடில் அண்ட் லோ இன்கம் கண்ட்ரீஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க பை 2030 இன்கேஸ் அவங்க வந்து ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணல அப்படின்னா. நியூசிலாண்டில் கூட நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சிகரெட்ஸ் ஆர் ஸ்மோக்கிங் அதெல்லாம் வந்து கிடைக்காது, வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருந்திருக்கு. பட் எனக்கு எந்த இயருக்கு அப்புறம் பிறந்தவங்கன்னு எக்ஸாக்டாக தெரில. 2005 ஆர் 6 சம்திங் அந்த மாதிரி அந்த 2010 இருக்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு சிகரெட்ஸ் ஆர் அது வந்து அவைலபிளாக இருக்காதுன்னு சொல்லி நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அது. பிகாஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து போகாது. அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அந்த கண்ட்ரியில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு சஜஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, வெண்டர் லைசன்சிங் கொடுக்கணும். இப்போது ஒரு பர்டிகுலர் ஷாப்ஸில் மட்டும்தான் வந்து சிகரெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெண்டருக்கு வந்து அவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்கணும். அங்கே மட்டும் என்னென்னா அந்த மாதிரி லைசன்சிங் கொடுத்தாங்கன்னா நிறைய இடங்களில் வந்து சிகரெட்ஸ்னுடைய சேல் இருக்காது இல்லையா. இப்போது எங்கேயாவது அடல்ட்ஸ் ஆர் யூத் பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். சிங்கிள் யூஸ் வந்து பண்ணுறாங்கன்னா ஃபைன் பண்ணிடலாம். அதனால தான் இன்னொரு சஜஷன் என்னென்னா, கவர்மெண்ட் மஸ்ட் ஆல்சோ கன்சிடர் இன்ஸ்டியூட்டிங் வெண்டர் லைசன்சிங். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கேன்சர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷனில் ஒரு சில சஜஷன் என்னென்னா, முக்கியமாக அந்த டொபாக்கோ பேஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமான டேக்ஸ் வந்து விதிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கக்கூடாது பப்ளிக் ரீஜியன்ஸில். அப்புறம் பான் அண்ட் தென் குட்கா இது எல்லாத்துலேயுமே வந்து பேன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக சிங்கிள் ஸ்டிக் சிகரெட்ஸை வந்து பேன் பண்ணணும், அதனுடைய சேலை பேன் பண்ணணும்னு ப்ரொப்போசல் இருக்குது. அண்ட் இன்னொரு சஜஷன், நம்ம கவர்மெண்ட் வந்து வெண்டர் லைசன்சிங் ப்ரொவைட் பண்ணணும். எதனால் சிங்கிள் ஸ்டிக் சிகரெட்ஸை மட்டும் பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸையும் பார்த்தோம். அப்புறம் ஒரு சில டேட்டா பாயிண்ட் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், புட்டிங் ஆஃப் காஸ்ட் சென்சஸ் வில் ஒன்லி பெனிஃபிட் த ப்ரிவிலேஜ்டு குரூப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் சென்சஸ் 2021 வர வேண்டியதே வந்து இன்னும் வரல. பிகாஸ் கோவிட்-19 வந்து டிலே ஆகிடுச்சு. அது வந்து 22-23 இந்த இயரில் மேபி வந்துருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு காஸ்ட் சென்சஸ் பற்றி இந்த ஆர்டிக்கலில் பர்டிகுலராக சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் சென்சஸ் வந்து என்னென்னா தள்ளி போடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம கண்டுக்காமல் விடக்கூடாது. ஸோ அதை கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா ப்ரிவிலேஜ்டு குரூப்ஸுக்கு தான் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாப்புலேஷன் வந்து ஒரு 1 lakh பீப்புள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 10,000 பீப்புள் கிட்ட எலைட் பீப்புளாக இருக்காங்க, 10K பீப்புள் எலைட் பீப்புளாக இருக்காங்க. மிச்சம் வந்து ஒரு 90,000 பீப்புள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து லோயர் கிளாஸ் ஃபேமிலிஸாக இருக்காங்க. அண்ட் காஸ்ட் வந்து லோயர் கிளாஸில் இருக்காங்க. இப்போது என்னென்னா காஸ்ட் சென்சஸ் வந்து எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எலைட் கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கண்ட்ரியில் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த டாப் 10% ஆஃப் த பீப்புள் தான் வந்து நிறைய வெல்த் வச்சுருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 90% ஆஃப் த பீப்புளில் 40%, ஸோ 49% ஆஃப் வெல்த் தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வந்து குறைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து எந்த பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் யார் ரொம்பவே வந்து பின்தங்கிய மக்கள் இருக்காங்க அவங்கள வந்து முன்னேற்ற பாதை கொண்டு வரணும் அப்படின்னா காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த காஸ்ட் சென்சஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த சென்சஸை எடுக்கிறதுல நமக்கு என்னென்ன கன்சர்ன்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு இந்த 2 முக்கியமான டாபிக் கீழே பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸும் இருக்குது எதனால் வந்து இந்த காஸ்ட் சென்சஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட், த caste allies generally believe that caste no longer matters in shaping opportunities and outcome in the 21st century. ஸோ elite caste people வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறனால எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இருக்காது, இன்றைய சமுதாயத்தில் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிலீஃப் வந்து இருக்குது. பட் அந்த மாதிரி கிடையாது. To understand the full scope of disadvantages, we must also examine the full scope of privilege and advantages. இப்போ நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதனால் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது.
ஸோ இதுக்கு ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எலைட்ஸ் ஹேவ் அ நியூமரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஸ்ட்ராங்கோட் ஓவர் தி அப்பர் பியூரோக்ரஸி டெஸ்பைட் மோர் தென் 70 years ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ். ஸோ நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் வந்து ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ அந்த 2019 பீரியட்ல வந்து சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 82 செக்ரட்டரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மோஸ்ட்லி அப்பர் கிளாஸ் பீப்புளாக தான் இருக்காங்க. அதில் அரௌண்ட் ஒன்லி 4 வேர் எஸ்சிஸ் ஆர் எஸ்டிஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த செக்ரட்டரிஸு, ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், அடிஷ்னல் செக்ரட்டரிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதில் 12% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் எஸ்சி அண்ட் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ரிமைனிங்கில் ஜென்ரல் கிளாஸை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. சிமிலர்லி குரூப் 1A ஆஃப் தி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ், அப்புறம் மிக முக்கியமான போஸ்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சிஸ் அண்ட் தென் ஓபிசிக்கு ஒதுக்கப்பட்ட கோட்டாவில் கூட நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணப்படலை. மோஸ்ட்லி ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க எதனால் வந்து நம்ம இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ ரிசர்வேஷன் நம்ம கொடுத்துமே எதனால் இவங்க வந்து வரலன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ரூட் லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைனால தான் அவங்களால ஸ்டில் அந்த அப்பர் லெவல் வரைக்கும் வர முடியல. என்ன முக்கியமான காரணம்? இன்இக்வாலிட்டி. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த கேஸ்ட் சென்சஸ் வந்து எடுத்தாகணும். அண்ட் இப்படி எடுக்கக்கூடிய இந்த கேஸ்ட் சென்சஸை என்ன பண்ணணும், நம்ம வந்து பப்ளிக் யூஸ்க்கு அவைலபிளாக வச்சுருக்கணும். த கலெக்டட் கேஸ்ட் டேட்டா ஷுட் பி பப்ளிக்லி அவைலபிள் ஃபார் யூஸ். த சென்சஸ் ஹேஸ் த லீகல் ஸ்டாண்டிங், பப்ளிக் ட்ரஸ்ட், ஆப்ரேஷனல் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் டு கலெக்ட், அனலைஸ் அண்ட் மேக் பப்ளிக் கேஸ்ட் டேட்டா. Caste data must be collected as a part of the constitutionally required exercise. இப்போ என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எடுக்கக்கூடிய அந்த காஸ்ட் சென்சஸை நம்ம பப்ளிக்லி அவைலபிளாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரி ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னென்னா கேஸ்ட் டேட்டா வந்து சென்சஸ் டேட்டா பப்ளிக்லி அவைலபிளாக இருக்க மாதிரி. அண்ட் அடுத்து முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டீட்டெயில்டு கேஸ்ட் டேட்டா நம்மக்கிட்ட இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் ஆர் ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். We fail to name and confront major structural and foundational problem of the society. நம்ம சொசைட்டினுடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணாமல் விட்டுருவோம் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கலைன்னா. அண்ட் செகண்ட் பாயிண்ட், லீவ் ஸ்பேஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பொலிட்டீஷியன்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் ஈச் கேஸ்ட். கேஸ்ட் சென்சஸ் எடுக்காமல் இருக்காங்க, ஸோ ஒரு டேட்டாவே தெரியல, பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. And miss the opportunity to craft recent data-driven and inclusive public policies. ஸோ ஒரு பப்ளிக் பாலிசி வருது அப்படின்னா அது வந்து இன்க்ளூசிவாக எல்லா லெவல் ஆஃப் மக்களையுமே அதை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த பாலிசிஸ். அதுக்காக நமக்கு காஸ்ட் சென்சஸ் டேட்டா அப்படிங்கிறது தேவை. நம்ம இந்த ஒரு பிக்சர் கூட பார்த்துருப்போம்ல, ஈக்விட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குழந்தைங்க வந்து ஸ்டேடியத்தை எட்டி பார்க்குற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் இல்லையா, அதை வேணால் இங்கே சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத வேறு, யாருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவை அப்படிங்கிறத கொடுக்குறது தான் இந்த சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போகணுன்னா கேஸ்ட் சென்சஸ் தேவையாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஒய் வி நீட் கேஸ்ட் சென்சஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கு காஸ்ட் சென்சஸ் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்இக்வாலிட்டிஸை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில டேட்டா பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் தி எலைட் ஜாப்ஸில் வந்து ஜென்ரல் பீப்புள் தான் இருக்காங்க. அண்ட் தென் ஓபிசி அண்ட் எஸ்சி பீப்புள் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாலுமே அந்த பர்டிகுலர் வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், அட்ரஸிங் கன்சர்ன்ஸ். இந்த மாதிரி காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறப்ப என்னென்னா நமக்கு ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறப்பையும் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. இப்போது காஸ்ட் சென்சஸ் வந்து நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா அது பப்ளிக்லி அவைலபிளாகவும் வச்சிடுறாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு ஒரிஜினல் டேட்டா வந்து தெரியும், இந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்க்ளூஷன், இத்தனை பீப்புள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வந்து அவங்க மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் கம்யூனல் வயலன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ நம்ம என்னென்னா நம்மளும் வந்து ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட்டில் இருக்கணும். சரி, இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இதை நம்ம ஃபர்தராக டெவலப் தான் பண்ணணும், இதுக்காக பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கிட்ட ஒரு ஜென்ரல் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கன்சர்ன் என்னென்னா, வில் ப்ரொவைட் அ மோர் கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா. ஸோ அந்த பிக்சரை வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, another concern is that groups will misuse the caste data. ஸோ ஆல்ரெடி இந்த மிஸ்யூஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த டேட்டா வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக யூஎஸ், பிரேசில் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஒயிட் சுப்ரீமசி அப்படிங்கிறது பல வருஷமாக இருந்துட்டு, பல டெக்கேட்ஸாக இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் ரேஸ் அண்ட் கிளாஸ் அவங்க
இந்த சென்சஸ் அப்படிங்கிறத எடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்இக்வாலிட்டி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜஸ்டிஸ் ஓரியன்ட் பாலிசியை அவங்க டிவைஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய மக்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. In addition, research on the failed caste count suggests the importance of careful planning to prevent groups from being made invisible. அண்ட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த எல்லா சென்சஸுமே கேஸ்ட் சென்சஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் வந்து இருக்காது. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லா குரூப் ஆஃப் பீப்புளையுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் பீங் இன்விசிபிள் இன் த டேட்டா சச்சஸ் தலித் முஸ்லிம்ஸ், தலித் கிறிஸ்டியன்ஸ், இன்டர் காஸ்ட் அண்ட் இன்டர் ரிலீஜியஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும் இந்த கேஸ்ட் சென்சஸை பொறுத்தவரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நோ கேஸ்ட் ஆப்ஷன் பற்றி இன்னொரு பாயிண்ட் இருக்குது, என்னென்னா ரிலேட்டட் டு த டிஸ்கஷன் ஆஃப் தி கேஸ்ட்லெஸ்னஸ். இஃப் அ நோ கேஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்க்ளூடட் இன் த சென்சஸ், த கேஸ்ட் கவுண்ட் வில் லைக்லி அண்டர் கவுண்ட் வெல் டு டூ கேஸ்ட் எலைட்ஸ். அண்ட் நம்ம இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டில் கூட நிறையா பார்த்துருப்போம், ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ஓவராலாக வந்து நிறைய கன்சர்ன்ஸும் இருக்குது இந்த மாதிரி கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா. அதுக்காக தான் இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான், பட் ஸ்டில் அதை வந்து நம்ம ஒரு ஓவர் சைட் ப்ராசஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஓவர் சைட் ப்ராசஸ் வந்து பண்ணணும். எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறோமா, அண்ட் தென் எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுமே அதை இன்க்ளூட் ஆகுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அந்த இன்க்ளூஷன் ஒர்க் வந்து பண்ண வேண்டியிருக்கு. இப்படி நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காஸ்ட் பேஸ் இன்இக்வாலிட்டிஸ் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கிறது தவிர்த்தரலாம். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோன்னா, காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ், எதனால் நம்ம வந்து இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இப்படி எடுக்கிறப்ப நமக்கு என்னென்ன கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 1.5 டிகிரி வார்மர் வேர்ல்டு லூம்ஸ் பட் இட்ஸ் நாட் தி எண்ட். இப்போ நம்மளுடைய வேர்ல்டு டெம்பரேச்சர் ஆவரேஜ், குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.15 கிட்ட வந்து வந்துருச்சு, 5 டிகிரி செல்சியஸ் கிட்ட வந்துருச்சு. அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸை விட 1.15 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கதா வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 2022 வருஷத்தில். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கீழே டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த 1.5 ரீச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, நம்ம வந்து பெரிய லெவலில் எந்த ஒரு குறைக்கிறதுக்கான இம்பேக்ட்ஸும் நடக்கவே இல்லை. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். the problem is that this reduction has not even started. நம்மளோட இந்த ரிடக்ஷனுக்கான ஒர்க் வந்து இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. இப்போ ஆரம்பிச்சிட்டோம், பட் போதிய அளவு ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது தான் வந்து வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய பாயிண்ட்டாக இருக்குது. The world has already warmed more than 1.1 degree Celsius and is likely to end up about 1.15 degree Celsius warmer than the pre-industrial times. இப்போ என்னென்னா 1.15 டிகிரி செல்சியஸ் கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.28 டிகிரி செல்சியஸ் வந்து ஆல்ரெடி ஒரு மந்தில் இருந்திருக்கு. 2016 வருஷத்தில் வந்து 1.28 வந்து போயிடுச்சு. அண்ட் அகெயின் எப்படி 1.15 ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லானினியா அந்த மாதிரி ஃபினோமினன்ஸ்லாம் நடக்கிறப்ப கொஞ்சம் கூலர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 1.5 ரீச் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் கிடையாது. இந்த 1.5 ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்களினுடைய எஃபோர்ட், ஸோ எல்லா கண்ட்ரீஸ்னுடைய எஃபோர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இம்பார்ட்டண்ட் டாக்காக இருக்குது. It almost certainly will, but whether the world would take adequate action to pull itself back from where they after a few years. ஸோ உலகத்தில் இருக்க எல்லோரும் வந்து மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. The reports of the Intergovernmental Panel on Climate Change have also suggested that the questions was not whether 1.5 degree Celsius mark would be breached or not. ஸோ ஐபிசிசி தான் அந்த இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. 1.5 டிகிரி ப்ரீச் பண்ணுவோமா அப்படிங்கிறது இல்லாமல் அது வந்தாலும் இல்லை அது கம்மியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட் வில் பி த மெஷர்ஸ் டேக்கன் பை வேரியஸ் கண்ட்ரீஸ் ஆஃப் தி வேர்ல்டு, நம்மளுடைய மக்கள் எல்லாம் என்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. டிசாஸ்டர்ஸ்னால இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி தான் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து எப்படி குறைஞ்சிருக்கு? ஸோ இப்போ நம்ம வந்து ஏகப்பட்ட கிளைமேட் சேஞ்சினால நிறைய டிசாஸ்டர்ஸ் வருதுன்னு பார்க்குறோம். பட் அந்த டிசாஸ்டர்ஸ்னால உயிரிழக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் சிஸ்டம்ஸ். ஸோ குளோபல் லெவலில் வந்து வெதர் வார்னிங் சிஸ்டம் நிறையா இருக்குது. இயர்லி வார்னிங் சிஸ்டம், அந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் நம்ம பயன்படுத்தி தான் என்ன பண்ணால் டைம்லி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு இடத்துல ஃப்ளட் வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எவாக்குவேட் பண்ணி வேறொரு இடத்துக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ்னுடைய உதவினால் நம்ம நிறைய டிசாஸ்டர்ஸ்லேருந்து உயிரிழப்புகளை தவிர்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது.
இந்த லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், முக்கியமாக டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னு வேணால் நம்ம சிம்பிளாக சொல்லலாம். டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து நிறைய இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே அவங்களோட முக்கால்வாசி அமௌண்ட் வந்து போயிடும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்க அமௌண்ட்டை தான் இந்த டெக்னாலஜி R&Ds எல்லாம் செலவு பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்களால எப்படி ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் வந்து செலவு பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். WMOனுடைய டேட்டா பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா 90% ஆஃப் ஆல் டெத்ஸ் இன் தி கிளைமேட் அண்ட் வெதர் ரிலேட்டட் டிசாஸ்டர்ஸ் பிட்வீன் 1970 and 2019 அக்கர்ட் இன் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ். எதனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போதிய அளவு இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் ஆர் டைம்லி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த COP27 ஷார்ம் ஷேக்கில் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அண்டு அதுக்கான செலவு இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் $3.1 பில்லியன் கிட்ட அவங்க செலவாக போகுது. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் ஒர்க் ஹேஸ் பின் இனிஷியேட்டட் பை தி கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் CDRI, an India-backed international organization that is focusing on strengthening early warning system capabilities in the small island states. இப்போ CDRI அப்படிங்கிறது India-backed international organization. இவங்க இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால they are working on the early warning system. இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் CDRI வந்து எது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து India-backed international ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம். இப்போ COP15 பற்றி பார்த்தோம்னா இல்லையா, UNCB யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் COP15 நடந்துச்சு. அதில் இந்த டெவலப்டு நேஷன் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு வந்து பணம் கொடுத்து உதவணும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி COP27 நம்ம பார்த்தோம். அந்த COP27 வந்து டெவலப்டு நேஷன்ஸ் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு பணம் தரணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரணும். அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்துருப்போம்னா இந்த டெவலப்டு நேஷன்ஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் மோர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். டெவலப்டு நேஷன்ஸ் தான் நிறைய எமிஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க தான் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர். ஸ்மால் ஐலண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கான்ட்ரிபியூஷனே கிடையாது, அவங்கலேருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனே வராது. ஸோ அதனால தான் வந்து இந்த டெவலப்டு நேஷன்ஸ்லாம் வந்து பணம் கொடுத்து உதவணும். ஒன்று வந்து அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குது, அதனால டெக்னாலஜி கொடுக்கணும். செகண்ட் ஒன், இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு தானே பணம் வருது, ஸோ அந்த பணத்தையும் வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அங்கேருந்து வரக்கூடிய பணம், ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது வரலன்னு ஒரு முக்கியமான கன்சர்னாக இருக்குது. ஓவரால் நம்ம இந்த ஆர்டிக்கல் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே வந்து நம்ம மெயின்டைன் பண்ண நினச்சிட்ருக்கோம். பட் இப்போவே வந்து 1.15 டிகிரி செல்சியஸ் கிட்டே போயிடுச்சு. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸை கம்பேர் பண்ணும்போது குளோபல் டெம்பரேச்சர் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தோம். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இப்போ இந்த நம்ம 1.5 கீழே மெயின்டைன் பண்ணுறோமா அதிகமாகுது அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது, எந்த அளவுக்கு நம்ம பீப்புளோடைய ஒர்க் வந்து நடந்திருக்கு, ஸோ எவ்வளோ மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே ஏகப்பட்ட டெவலப்பிங் நேஷன்ஸ் கிட்ட வந்து இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. அது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம இந்தியாவினுடைய CDRI, ஸோ கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு ஆர்டிக்கல். அப்புறம் டெவலப்டு நேஷன்ஸ்லேருந்து டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு வரக்கூடிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் பெரிய அளவில் கிடைக்கல. இந்த ஆர்டிக்கல் என்னென்னா இந்த கிளைமேட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து அந்த டேட்டா பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை பற்றி இதில் எழுதலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஹவு டிஸ்பியூட்ஸ் அமாங் ஸ்டேட்ஸ் ரிசால்வ்டு. இப்போது கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில் அந்த வில்லேஜ் இஷ்யூ, பார்டர் இஷ்யூ வந்துச்சு இல்லையா, அதனால தான் இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. த பார்டர் டிஸ்பியூட் பிட்வீன் மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா இன்டென்சிஃபைங் வித் போத் ஸ்டேட்ஸ் ஹார்டனிங் தேர் ஸ்டாண்ட்ஸ். இப்போ எப்படி வந்து 2 ஸ்டேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறாங்க, அதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு மைக்ரோ லெவலில் பார்த்தோம்னா 2 பர்சன்ஸ்க்கு இடையில் எப்படி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் 2 ஸ்டேட்டுக்கு இடையிலும் தீர்த்து வைப்பாங்க. என்ன ஒரு சில கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஹவு இஸ் த இஷ்யூ பீங் ரிசால்வ்ட். இப்போ 2 ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிராவே இருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கும் இடையில என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டேட்டர் ஒர்க்காக பார்ப்பாங்க, மீடியேட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் சமாதானமாக போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. அப்படி 2 பேரும் சமாதானம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த பார்டரில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணி முடிச்சிருவாங்க. ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரிசால்வ் பண்ண ஒரு சில கேசஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் பிரிங் அ லா டு அல்டர் ஸ்டேட் பவுண்டரிஸ் சச் அஸ் தி பீகார் உத்தர பிரதேஷ் Alteration of Boundaries Act of 1968 and Haryana Uttar Pradesh Alteration of Boundaries Act 1979. இந்த மாதிரி பார்டர் இஷ்யூலாம் வந்தப்போ என்ன பண்ணி வச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி பார்லிமெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணிவிட்டு பார்டர்ஸை ஆல்டர் பண்ணி விட்டாங்க.
அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னென்னா பெலகாவி இஷ்யூ, ஸோ அந்த கர்நாடகா மகாராஷ்டிராவுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 6 மெம்பர் டீம் வந்து அமைச்சுக்கோங்க. 3 மினிஸ்டர்ஸ் வந்து ஃப்ரம் கர்நாடகா, 3 மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா ஒன்று சேர்ந்து இந்த இஷ்யூ வந்து பேசி முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு வேறு என்னென்ன மெத்தடில் ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணி பேசி முடிக்கிறது, வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி 2 ஸ்டேட்ஸ்க்கு இடையில பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் ரெட்ரஸல். இப்போ 2 பர்சன்ஸ்க்கு இடையில வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை அப்படின்னா ஜுடிஷியல் ரெட்ரஸலுக்கு கீழே போவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் டிசைட்ஸ் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த ஸ்டேட். 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவாங்க, ஹை கோர்ட்ஸ் கிடையாது. Article 131 of the Constitution reads, subject to the provisions of this Constitution, the Supreme Court shall, to the exclusion of any other court, have original jurisdiction in any dispute. இப்போது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில தான் பிரச்சனை இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே கூட பிரச்சனை வரலாம். அதையுமே வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் தான் தீர்த்து வைப்பாங்க. எந்தெந்த பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கோ இல்லை 1 or 2 ஸ்டேட்ஸ்க்கோ வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா பண்ணலாம். அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் எனி அதர் ஸ்டேட், ஒரே ஒரு ஸ்டேட்டு இல்லைனா 2-3 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனைனாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 131 சொல்லியிருப்பாங்க. அண்ட் இட் இஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஜுடிஷியல் ரெட்ரஸல் மூலியமாக பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில். 2 ஸ்டேட்டுக்கு இடையில வந்து ஒன்றா சேர்ந்து இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து அமைச்சிக்கிட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். ஆர்டிகல் 263 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் தான் இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 263 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் gives power to the president to set up an interstate council for resolution of disputes between the states. இதை வந்து என்னென்னா இந்த பவர் யாருக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பிரசிடெண்ட்டுக்கு. ஸோ பிரசிடெண்ட்னால் மட்டும்தான் அவரோட ஆர்டர் மூலியமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸை. It acts as a discussion forum between the states and center. In 1988, the Sarkaria Commission suggested that the council should exist as a permanent body, and in 1990 it came into existence through a presidential order. ஆக்சுவலாக 1988 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்க்காரியா கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சஜஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதன்படி பிரசிடென்ஷியல் ஆர்டருக்கு கீழே 1990 இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை வந்து பெர்மனெண்ட் பாடியாக மாற்றிட்டாங்க. 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ரீகான்ஸ்டியூட் பண்ணாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் அதில் அந்த பாடியில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா பெர்மனெண்ட் 10 யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்து பெர்மனெண்ட் இன்வைட்டீஸாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாமே முக்கியமாக இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா அந்த பார்டர் இஷ்யூ, அந்த அன்டிலேட்டட் டெரைனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனுக்கும் நிறைய பிரச்சனை அங்கே தான் வந்திருக்கு. முக்கியமாக அஸ்ஸாம் இஸ் ரிலேட்டட். அஸ்ஸாம் மேகாலயா, அஸ்ஸாம் நாகாலாந்து, அஸ்ஸாம் மிசோரம், அஸ்ஸாம் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் இப்போ மகாராஷ்டிரா கர்நாடகா. இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட்டராக இருந்து 2 பேருக்கு இடையில பேசி முடிச்சிருவாங்க. பேசிட்டு அந்த பார்டரை இன்கேஸ் அல்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்லேருந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அந்த பார்டர் வந்து அல்டர் பண்ணுவாங்க. அண்ட் வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம், ஒன்று வந்து ஜுடிஷியல் ரெட்ரஸல், சுப்ரீம் கோர்ட்டு கீழே வந்து அவங்க போயிட்டு அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கும். அண்டு செகண்ட் பாயிண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், பிரசிடென்ட்டுடைய ஆர்டர் கீழே இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மூலியமாக வந்து அந்த டிஸ்பியூட் வந்து நம்ம தீர்த்துக்கலாம். ஆல்ரெடி அப்புறம் வேறு எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். In recent years, India has retrieved lost ground in Nepal by focusing on project implementation since 2022. ஸோ நம்ம நேபாளுக்கும் இந்தியாவுக்குமே பார்த்திங்கன்னா பார்டர் இஷ்யூலாம் இருக்குது. அதில் முக்கியமாக எந்த இடம்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் பித்தோராகட்டில் இருக்கக்கூடிய இந்த கலப்பனி, இந்த ரீஜன் கிட்ட தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிக்சரில் பாருங்கள், நேபாளுடைய அந்த மேப் வெர்ஷனில் இந்த பர்டிகுலர் ரீஜனை வந்து நேபாளுடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரிஜினலாக என்னென்னா இந்த ரீஜன் பித்தோராகட் ரீஜன் உத்தரகாண்டில் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக் வந்து நம்ம இந்தியா கீழே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரிஜினல் மேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக அதை யார் வந்து கவர்ன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நம்ம இந்தியா கீழே தான் வந்து அதை கவர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எந்த இடத்துல இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் டிஸ்பியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காளி ரிவனுடைய ஈஸ்ட் சைட் கலப்பனி அப்படின்னு அந்த இடத்த வந்து சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இந்தியா வந்து அந்த லாஸ்ட் கிரவுண்டை ரெட்ரீவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபோக்கஸ் இருக்கிறது மூலயமா. ஏன்னா இந்தியாவுக்கும் நேபாள் நம்மளுடைய நேபர் கண்ட்ரியிலே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நேபாளுக்கு. அதை தான் இங்கே ஒரு டேட்டா பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. In 2019, the long-awaited Motihari Amelgunj oil pipeline was inaugurated. So, the oil pipe பற்றி சொல்லியிருக்காங்க. And second, power generation. The agreement to export 364 megawatts signed in June has yielded export earnings of $60 billion in 2022. இப்போ என்னென்னா
அந்த எக்ஸ்போர்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வந்து ஏர்னிங்ஸ் மட்டுமே $60 மில்லியன் இருந்திருக்கு. இப்போது இந்த மெகாவாட் அப்படிங்கிறது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். 364 மெகாவாட் வந்து ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு 900 மெகாவாட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபோர்மோஸ்ட் த டிமானிட்டைஸ்டு இந்தியன் கரன்சி. இப்போ என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொன்னாலுமே ஸ்டில் ஒரு சில இஷ்யூஸ் அதை வந்து சொல்ல தான் செய்கிறாங்க. என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், டிமானிட்டேஷன் அதுக்கு நடந்ததுக்கப்புறம் இந்த 2 சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பேசிக்கிட்டு இந்த பணத்தை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் செகண்ட் இஷ்யூ, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி கோர்கா ரெஜிமெண்ட்ஸ் ஹெல்ட் அப் சின்ஸ் தி லான்ச் ஆஃப் அக்னிபாத் ஸ்கீம். ஸோ இந்த கோர்கா ரெஜிமெண்ட்னுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அக்னிபாத் ஸ்கீம் லான்ச் பண்ணதுலேருந்து. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருந்தப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, த ரிலேஷன் நீட்ஸ் ஈக்குவாலிட்டி, மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் பெனிஃபிட் டு சஸ்டெயின் இட் irrespective ஆஃப் ஹூ ரிசைட்ஸ் இன் பலுவாத்தார் ரீஜனில் யார் இருந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் நம்ம வந்து ஒரு ஈக்குவாலிட்டி, மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணல. ஜெயநகர் பாரதிபாஸ் ரயில்வே அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளுக்கு இடையில ரிலேஷனில் வரும். பிகாஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல இந்தியா வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இது வந்து நம்ம இந்தியா நேபாள் பற்றின சின்ன ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் டிஸ்பியூட்டட் ரீஜன் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், ரோட் ட்ராஜடிஸ். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெட்டல் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, ரொம்பவே பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸ் வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ 2020 கம்பேர் பண்ணும்போது 2021 ரொம்பவே அதிகமாகிருக்கு. கிட்டத்தட்ட 142,000 ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து சோர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். இந்த டேட்டா பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. G20 கேம்பெயின்ஸ் ஃபார் ஆன்லைன் சேஃப்டி டிஜிட்டல் இனோவேஷன் அன்வீல்டு. இப்போ இந்த G20 மாநாட்டில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட மீட்டிங்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஆன்லைன் சேஃப்டி அண்ட் டிஜிட்டல் இனோவேஷன் பற்றினதான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேம்பெயினில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா ஸ்டாக் அப்படிங்கிறது இந்தியாவுடைய செட் ஆஃப் ஓப்பன் ஏபிஐஸ், அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அண்ட் டிஜிட்டல் பப்ளிக் குட்ஸ். ஸோ நம்ம டிஜிட்டைஸ்டு இந்தியாவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறது தான் இந்த இந்தியா ஸ்டாக் அப்படிங்கிறது. அதுக்காக இன்விடேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் என்ன, ஸ்டே சேஃப் ஆன்லைன் கேம்பெயின் அந்த டிஜிட்டல் இனோவேஷன் அலையன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஆன்லைனில் சைபர் கிரைம்ஸ்லாம் நிறைய நடக்க ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு எதிராக இருக்கணும்னா ஸோ அந்த ஆன்லைனில் சேஃபாக இருக்கணும் அந்த ஒரு கேம்பெயினும் டிஜிட்டல் இனோவேஷன் அலையன்ஸ் ப்ரோக்ராமையும் வந்து அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிஐஏ பார்த்தீங்கன்னா இஸ் மென்ட் டு யுனைட் தி இனோவேஷன் எக்கோசிஸ்டம் ஆஃப் G20 கண்ட்ரீஸ் அண்ட் 9 இன்வைட்டி கண்ட்ரீஸ் டு ரெகக்னைஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்டார்ட் அப் டெவலப்பிங் இனோவேட்டிவ் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ். இந்த டிஐ ப்ரோக்ராம் கீழே வந்து நிறைய கண்ட்ரீஸ்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ எப்படிலாம் வந்து ஸ்டார்ட் அப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அலையன்ஸில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டிஐஏ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 174 ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருக்கும் ஃப்ரம் வேரியஸ் மெம்பர் கண்ட்ரீஸ் வித் இன்வைட்டி கண்ட்ரீஸ் சென்டிங் in entries for digital solutions in 6 key sectors. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இன்வைட்டி கண்ட்ரீஸ் இருக்காங்களே அவங்க வந்து டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க முக்கியமான 6 செக்டர்ஸில். இதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா பெங்களூரில் ஒரு 3 day ஈவெண்ட்டாக ஷோகேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 2023. நெக்ஸ்ட்டு ஸ்டே சேஃப் ஆன்லைன் கேம்பெயின் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய சைபர் அவேர்னஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, சைபர் கிரைம்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எதிர்க்கணுன்னா நமக்கு டிஜிட்டல் அவேர்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட், இது ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட் என்னென்னா பெண்டிங் கேசஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்மளுடைய ப்ரிசன் ரேட்டில் இருக்காங்க இல்லையா, ப்ரிசனில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்னா அன்வான்ட் ப்ரிசன் பாப்புலேஷன். நம்ம இதை பற்றி லாஸ்ட் மந்தில் வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா தெரியாமல் வந்து டக்குன்னு அரெஸ்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக ஏகப்பட்ட அரெஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தப்பே பண்ணாமல் ஜெயிலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்டிங் கேசஸ் வந்து இதனால் அதிகமாகிட்டே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிசனர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கும் பெண்டிங் கேசஸ் அதிகமாக இருக்கிறதுக்குமான ஒரு ரிலேஷன் தான் இந்த டேட்டா பாயிண்ட். The rise in the prison population is also a proof of over-criminalization. As per the National Crime Record Bureau (NCRB) prison statistics of 2021, a total of 5.54 lakh prisoners were confined in prisons against a capacity of 4.25 lakh. ஆக்சுவலாக கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 4.4 லட்சம் தான். ஆனால் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸோடைய எண்ணிக்கை வந்து 5.54 lakhs. அப்புறம் நம்ம நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா 4.3 crore பெண்டிங் கேசஸ் வந்து இருக்குது. அதில் 3.2 crore கேசஸ் கிரிமினல் கேசஸாக இருக்குது. ஸோ ரிமைனிங் என்ன சிவில் ப்ரொசீடிங்ஸ். இது டேட்டா பாயிண்ட்.
Next, after Gambia, an Indian syrup linked to deaths of 18 kids in Uzbekistan. இப்போது நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர் இந்த சிரப் இருக்கு இல்லையா, அதனால் வந்து கிட்டத்தட்ட 18 குழந்தைங்கள் உஸ்பெகிஸ்தானில் இறந்து போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். After allegedly consuming an Indian manufactured syrup, Doc 1 Max prepared by Noida-based Marian Biotech. Reason is the contamination of ethylene glycol. ஸோ அந்த எத்திலின் கிளைக்கால் ப்ரெசன்ஸ் இருந்தனால குழந்தைங்க இறந்து போயிட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த எத்திலின் கிளைக்காலினுடைய ப்ரெசன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் டாக்ஸிக் அண்ட் கன்சியூமிங் 1 to 2 ml per kg of 95% of the concentrate solution can cause vomiting, fainting, convulsions, cardiovascular problems and acute kidney failure. இப்போ என்னென்னா நம்ம பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 1 to 2 mlக்குள்ளே இதை கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 95% கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை கன்சியூம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The contaminant ethylene glycol along with the diethylene glycol is the same as the one found in 4 India manufactured syrups that have been linked to deaths of 70 children in Gambia earlier this year. ஸோ இதே மாதிரியான டைஎத்திலின் கிளைக்கால் அந்த கான்டாமினேண்ட்டு சேர்ந்திருந்தனால கேம்பியாலையும் வந்து இந்த மாதிரி 70 கிட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க இந்தியன் மேனுஃபேக்சர்டு சிரப்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பர்டிகுலர் கண்டாமினன்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், எத்திலின் கிளைக்கால் கண்டாமினன்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அதனுடைய டாக்ஸிசிட்டி எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ லெவல். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் என்ன, ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான். 27th டிசம்பரை வந்து வீர் பால் திவாஸாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஒரு கதை மாதிரி கேட்கலாம். இப்போ வாசிர் கான் அப்படிங்கிறது வந்து ஒரு முகல் கவர்னராக இருந்தார். அவர் எந்த ரீஜன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, யமுனாக்கும் சட்லஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்த தான் வாசிர் கான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் என்னென்னா, அவுரங்கசீபினுடைய ஆர்டர் படி 10th சீக் குரு இருக்கார் இல்லையா, குரு கோபிந்த் சிங், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவுரங்கசீபினுடைய ஆர்டர் இருக்கும். அப்போ என்னென்னா, குரு கோபிந்த் சிங் வந்து அவருடைய ஒரு சில ஹெல்ப்ஸ் மூலயமா ஒரு முஸ்லீம் வீட்டில் போய் வந்து ஒழிஞ்சிக்குவார். த குரு ஹிம்செல்ஃப் எஸ்கேப்ட் ஹெல்ப்டு பை 2 பத்தான்ஸ், கானி கான் அண்ட் நபி கான், அண்ட் ஈவென்ச்சுவலி டுக் ஷெல்டர் இன் தி ஹவுஸ் ஆஃப் லோக்கல் முஸ்லீம் சீஃப். ஸோ லோக்கல் முஸ்லீம் சீஃப்னுடைய ஹெல்ப் மூலயமா அவர் வந்து தப்பிச்சிருவார். அவருடைய 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களும் அவங்களுடைய ஓல்டு கிராண்ட் மதரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முஸ்லீம்னுடைய வீட்டுக்கு வந்து போவாங்க. பட் அந்த முஸ்லீம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பெட்ரே பண்ணிடுவாங்க. முகல்ஸ் கிட்ட அவங்கள காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ முகல்ஸ் வாசிர் கான் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் போடுறேன், நீங்கள் வந்து சீக்கியர்களாக இல்லாமல் முஸ்லீம்ஸாக மாறிட்டீங்க அப்படின்னா அவங்களோட உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பசங்களும் அவங்களுடைய இதை கேட்டோன்னா அவங்களுடைய கிராண்ட் மதர் மாதா குஜ்ரி அப்படிங்கிறவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பிரதர்ஸுமே கூட இறந்துருவாங்க. எப்படின்னா, வாசிர் கான் வந்து ஆர்டர் பண்ணுவார், நீங்கள் இன்கேஸ் இஸ்லாமியர்களாக மாறலை அப்படின்னா உங்களை வந்து நான் உயிரோட அந்த செங்கல்லாம் வச்சு புதைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாசிர் கான் ஆர்டர் தட் தே பி பிரிக்ட் இன் அலைவ். அந்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறனால வாசிர் கான் வந்து அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருவார். த சேம்பர் வேர் தி சாஹிப் சாதாஸ் வேர் பிரிக்ட் இன் த போரா சாஹிப் பிகேம் அ பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ். ஸோ அவங்க 2 பேர்த்தையும் வந்து பிரிக்கின் பண்ண இடத்த போரா சாஹிப் அப்படிங்கிற நேமில் அவங்க ஒரு பில்கிரிமேஜ் சைட்டாக வந்து இப்போ வச்சுருக்காங்க. இவங்க இறந்த நாளை கமமரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீர் பால் திவாஸ் அப்படிங்கிறத 27th டிசம்பர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது எதனால் அப்படின்னா, டு ரிமெம்பர் த சஃபரிங் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த ஃபேமிலி தட் ஹெல்ட் அப் த டிக்னிட்டி ஆஃப் தி ரிலீஜியன் அண்ட் ரெஃப்யூஸ் டு சக்கம் டு அன் ஆப்ரசிவ் இஸ்லாம். ஸோ நம்ம இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி இல்லையா, ஆக்சுவலாக அந்த டைமில் இந்த செக்குலரிசம் அப்படிலாம் கிடையாது. பட் ஸ்டில் அவங்கவுங்களுடைய மதத்தை அவங்கவுங்க வந்து ஃபாலோ பண்ணணும். யாரும் வந்து ஒருத்தரை ஆப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய மத நம்பிக்கைகளை வந்து நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண நினச்சாங்க. பட் அவங்க வந்து அந்த ஒத்துக்கலை. அதை வந்து நம்ம கமமரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டே வந்து மெமோரியலாக இருக்குது. ஸோ 27th டிசம்பர் வந்து வீர் பால் திவாஸ். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி வந்து இதுதான். அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி பரியில் என்சிஆர்டி கிளாஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு PYQs. தேங்க்யூ எவ்ரிவன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.